தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித மிக்கேல் அதிதூதரை நோக்கிய நமது இறைவேண்டல். புனித மிக்கேல் அதிதூதரே, திருச்சபையின் சக்தி வாய்ந்த பாதுகாவலராகவும் எங்கள் ஆன்மாக்களின் பாதுகாவலராகவும் உம்மை நாங்கள் மதிக்கின்றோம். பாவத்தை நிராகரித்து எங்கள் பரலோக தந்தையின் மீதான எங்கள் அன்பை முழுமையாக்க உமது பணிவு, தைரியம் மற்றும் பலத்தால் எங்களை ஊக்குவித்தருளும். உமது பலத்தினாலும் மனத்தாழ்மையினாலும் எங்கள் இருதயங்களில் உள்ள தீமையையும் பெருமையும் கொன்று போடும். அதனால் எதுவும் எங்களை தேவனிடமிருந்து விலக்கிவிடாது காத்தருளும். புனித மிக்கேல் அதிதூதரே, கிறிஸ்துவின் போதனைகளின்படி எங்கள் வாழ்க்கை வாழ கடவுளால் நாங்கள் வைராக்கியம் பெற எங்களுக்காக மன்றாடுங்கள். புனித மிக்கேல் அதிதூதரே, நீங்கள் தேவ தூதர்களின் இளவரசர். ஆனால் உங்கள் பணிவு மூலம் கடவுளை கடவுள் என்றும் நீங்கள் அவருடைய வேலைக்காரன் என்றும் உணர்ந்தீர்கள். சாத்தானை போல் அல்லாமல் நீங்கள் பெருமையால் ஆட்கொள்ளப்படவில்லை, ஆனால் மனத்தாழ்மையில் உறுதியாக இருந்தீர்கள். எங்களுக்கும் இதே மனத்தாழ்மை இருக்க வேண்டும் என்று ஜெபியுங்கள். அதிதூதரான புனித மிக்கேலே, எங்கள் போராட்டத்தில் எங்களை காத்தருளும். பிசாசின் வஞ்சக சூழ்ச்சிகளில் எங்கள் துணையாக வாரும். தாழ்மையான எங்கள் மன்றாட்டை கேட்டு இறைவன் பசாசை கண்டிப்பாராக. நீரும் விண்ணகப்படையின் தலைவரே, மக்களை கெடுக்க உலகில் சுற்றித் திரியும் பேயையும் மற்ற கெட்ட அரூபிகளையும் இறை வலிமையால் நரகத்தில் தள்ளுவீராக. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 21வது அதிகாரம் 25வது இறைவார்த்தை. யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது? விண்ணகத்திலிருந்தா மனிதரிடமிருந்தா என்று அவர் கேட்டார். அவர்கள், விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை எனக் கேட்பார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: மனிதனை படைத்தவர் மனிதரானார். நட்சத்திரங்களின் அதிபதி அவர் தனது தாயின் மார்பில் பாலூட்டப்படவும், அவர் அப்பம் பசிக்கவும், ஊற்று தாகமாகவும், ஒளி தூங்கவும், பாதை பயணத்தால் சோர்வடையவும், உண்மை பொய் சாட்சிகளால் குற்றம் சாட்டப்படவும், உயிருள்ளவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் நீதிபதி ஒரு மரண நீதிபதியால் விசாரணைக்கு உட்படுத்தப்படவும், அவர் நீதி அநீதியானவர்களால் கண்டிக்கப்படவும், அவர் ஒழுக்கம் சாட்டையால் அடிக்கப்படவும், அவர் அடித்தளம் சிலுவையில் தொங்கவிடப்படவும், தைரியம் பலவீனமடையவும், குணப்படுத்துபவர் காயமடையவும், வாழ்க்கையை இறக்கவும், நமக்காக இந்த அவமானங்களையும் இதுபோன்ற அவமானங்களையும் தாங்கிக் கொள்ளவும், தகுதியற்ற உயிரினங்களான நம்மை விடுவிக்கவும், எல்லா யுகங்களுக்கு முன்பே கடவுளின் மகனாக இருந்த அவர் ஒரு தொடக்கமும் இல்லாமல் இந்த சமீபத்திய ஆண்டுகளில் மனுஷகுமாரனாக மாற திட்டமிட்டார். நமக்காக இவ்வளவு பெரிய தீமைகளுக்கு அடிபணிந்த அவர் எந்த தீமையும் செய்யாவிட்டாலும் அவருடைய கைகளில் இருந்து இவ்வளவு நன்மைகளை பெற்ற நாம் இந்த பலன்களை பெறுவதற்கு தகுதியான எதையும் செய்யாவிட்டாலும் அவர் இதை நமக்காக செய்தார். தந்தையால் பிறந்த இவர் தந்தையால் படைக்கப்படவில்லை. அவர் தாயாக படைத்த தாயில் மனிதராக படைக்கப்பட்டார். அவர் சிறிது காலம் இங்கே இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய சக்தியால் தவிர வேறு எங்கும் இருந்திருக்க முடியாத அவரிடமிருந்து தோன்றினார். இது புனித அகுஸ்தினார் தன்னுடைய மறையுரையிலிருந்து, கிறிஸ்மஸ் மறையுரையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம்: என்னை எந்நாளும் உமது சிறகுகளில் சுமந்து பாதுகாக்கும் என் அன்பின் பரலோக தந்தையே, தாயே, உம்முடைய திருப்பாதத்தை நன்றியோடு சரணாகதி அடைகிறேன். உம்முடைய அளவற்ற அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன், ஆராதிக்கின்றேன், வணங்குகிறேன். உமது இதய அன்பு எந்நாளும் எம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. நான் உமக்கு சொந்தமானவன் என்பதை உம்முடைய அருள் செயல்பாடுகளினால் நிரூபித்து வருகின்றீர். உமக்கு கோடான கோடி நன்றி ஏசையா. கழுகு குஞ்சுகளின் பாதுகாப்பு அதன் அன்னையின் சிறகுகளின் நிழலில் இருப்பது போல எங்களுடைய பாதுகாப்பு உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிறது. கொடியோடு இணைந்திருக்கும் வரைதான் கிளைக்கு பாதுகாப்பு என்பதை உணர்ந்தவர்களாய் உம்மோடு இணைந்து இந்த உலகத்தை ஜெயிக்க கனி கொடுக்க எங்களுக்கு ஆற்றல் தாரும். சிறகுகளின் மேல் உள்ள குஞ்சு வானத்தில் இருந்து இந்த பூமியை உற்று நோக்கி ரசிப்பது போல தேவனே, உன்மேல் கொண்ட நம்பிக்கையால் கிடைக்கும் ஆற்றலால் இந்த உலகத்தின் காரியங்கள் என்னை வீழ்த்தி விடாமல் உலகத்தின் வேதனை, சோதனை, கலக்கங்கள், கண்ணீர் போன்றவற்றை தாண்டி உமது வெளிச்சத்தின் சக்தியால் அற்புத வல்லமையை அனுபவித்து இன்றைய நாளில் சுகமோடு வாழ எனக்கு அருள் தாரும்.
எனக்காக மனுவுருவான ஆண்டவரே, இம்மானுவேலே, இன்று எங்களுடைய பயணங்களில் எங்களோடு வருவீராக. நாங்கள் செய்யும் பணிகளில் எங்களுக்கு வெற்றியை அளிப்பீராக. சாத்தானின் சகலவிதமான சோதனைகளிலிருந்து எங்களை விலக்கி காப்பீராக. பொருளாதார நலன்களை பலப்படுத்துவீராக. எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானமும் நிலவுவதாக. எங்கள் பிள்ளைகளின் திருமண வாழ்வு வளம் பெறுவதாக. குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக. உறவுகள் சரிப்படுத்தப்படுவதாக. நாங்கள் உம்முடைய நாமத்தில் இன்று அனைத்து காரியங்களையும் உமது சித்தத்தின்படி செய்து முடிக்க எங்களுக்கு அருள் தருவீராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஹாலே லூயா. மாரநாத்தா. ஆண்டவரே வாரும்.